வணக்க மக்களே. உருளைக்கிழங்கும் அதனுடைய ஆபத்தும். என்னங்க சொல்றீங்க, உருளைக்கிழங்குல ஆபத்தா? ஆமாம் மக்களே, நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும். உருளைக்கிழங்குல பேராபத்து ஒளிந்திருக்கு. அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒருவேளை நீங்க அதை கண்டுபிடிக்காம அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை அது ஏற்படுத்தும், அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும், ஆரோக்கியமான உருளைக்கிழங்கை எப்படி நம்ம பராமரிக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாமே நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு எச்சரிக்கை ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்க உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். உருளைக்கிழங்குல ஒரு பேராபத்து விழுந்திருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வாங்க பார்த்தலாம். உலகில் இருக்கக்கூடிய பலரால விரும்பி உண்ணப்படக்கூடிய கிழங்கு வகைகளில் ஒன்று தான் உருளைக்கிழங்கு. முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பலருக்கு உருளைக்கிழங்கு பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவு வகைகள் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது விருப்பமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டி விரும்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் நம் அன்றாடம் உண்ணக்கூடிய உணவான இந்த உருளைக்கிழங்கிலும் சில தீமைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம் மக்களே, இருக்குது. ஆனால் இது குறித்து யாரும் தெரிந்து கொள்வதே கிடையாது. சாதாரணமாக உருளைக்கிழங்கு ஒரே நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதில் எந்த ஆபத்தும் கிடையாது. அதற்கு மாறாக உருளைக்கிழங்குல பச்சை நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, உருளைக்கிழங்கு வந்து பச்சை நிறத்தில் மாறி இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதில் தான் உங்களுக்கு ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. என்ன ஆபத்து அப்படின்றத விரிவாக பார்த்தலாம். சூரிய ஒளிப்படக்கூடிய இடங்களில் அதிக நேரம் உருளைக்கிழங்கு இருப்பதால் உருளைக்கிழங்கு மீது பச்சை நிற திட்டுக்கள்லாம் உண்டாகும். ஸோ அந்த பச்சை நிற திட்டுக்களில் கிளைகோலாய்டு இருக்கிறதால இது தீங்கான ஒன்றான மாறுகிறது. ஸோ தீங்கான ஒரு நச்சு பொருளாக, ஒரு வேதிப்பொருளாக இது மாறிடும். இதை நீங்கள் சாப்பிடும்போது இது நேரடியாகவே உங்களுடைய நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்படுத்துது. அதே போல் நச்சு பொருட்கள் இருக்கக்கூடிய முளைவிட்ட உருளைக்கிழங்குகளையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ முளைவிட்ட உருளைக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ஆபத்து. முளைவிட்ட உருளைக்கிழங்குகளை நீங்கள் சமைத்து சாப்பிடும்போது தலைவலி, வாந்தி, மூச்சு விடுதலில் சிரமம், வயிற்று வலி, டயரியா போன்ற பிரச்சனைகளை அது உங்களுக்கு ஏற்படுத்திடும். முதல்ல நீங்கள் அந்த முளைவிட்ட உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது உங்களுக்கு பலவீனமாக தான் இருக்கும். பின்னாடி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோமா நிலைக்கு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுடும். ஸோ கோமா நிலைக்கு கொண்டு போய் அரிதாக சிலருக்கு அந்த கோமா நிலை போனதுக்கப்புறம் அந்த முளைவிட்ட உருளைக்கிழங்கு சாப்பிட்டதால மரணம் கூட ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. மேலும் கருவுற்று இருக்கக்கூடிய தாய்மார்கள்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை சேர்த்து சாப்பிடவே கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் வலியுறுத்துறாங்க. ஸோ அப்படின்னா இந்த பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கும் முளைவிட்டு இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கும் நீங்கள் சாப்பிடவே கூடாது. இதில் உங்களுக்கு ஆபத்து இருக்குது. அந்த நச்சுத்தரக்கூடிய வேதிப்பொருட்கள் உங்கள் உடலுக்கு போச்சு அப்படின்னா கோமா நிலையை ஏற்படுத்தி உங்களுக்கு மரணத்தையே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இதில் தீமைகள் இருக்குது. இந்த பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு இதில் இவ்வளோ ஆபத்து இருக்குது அப்படின்னா இந்த பச்சை நிற திட்டுக்கள் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு உருவாகாமல் நம்ம முன்னாடியே உருளைக்கிழங்கு எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சூரிய ஒளிப்படக்கூடிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வைக்கக்கூடாது. அதுக்கு மாறாக வந்து சூரிய ஒளி இல்லாத இடங்கள்ல நீங்க உருளைக்கிழங்க அகலமான காற்றோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்க பாதுகாக்கணும். ஸோ நீங்க சூரிய ஒளி படக்கூடிய இடங்கள்ல அதிகமாக இந்த உருளைக்கிழங்கு வைக்கிறதால தான் அதில் பச்சை நிற திட்டுகள் உருவாகி நச்சு பொருட்கள் உருவாகுது. அதை நீங்க சாப்பிடும்போது நிறைய ஆரோக்கியமற்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி பாதுகாத்து, உருளைக்கிழங்குல இந்த மாதிரி ஆபத்துக்கெல்லாம் இருக்கு. அதனால நீங்க உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்குல அளவோட சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.